ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நான் இப்போது நின்று கொண்டிருப்பது வேலூர் YMCA கேம்பஸில் இருக்கிறேன். வேலூர் மண்டலத்தை மையப்படுத்தி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நாம் நல்ல ஒரு அழகான ஒரு கூடுகையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். தரிசன உயிர்மீட்சி கூடுகை. இந்த கூடுகைக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. என்னுடைய இருதயத்துக்குள்ளால் இந்த 4 மாவட்டங்களுக்குள்ளேயும் போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக 4 மாவட்டத்தையும் தனித்தனியாக போய் சந்திப்பதும் இல்லைன்னு சொன்னால் இவங்க எல்லாரையும் அந்தந்த மாவட்டங்களை ஒருங்கிணைப்புங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 2வது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி. அதையும் தாண்டி நேபாளத்திற்கு போகணும் வரணும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வாகனத்தில் நாங்கள் ஜெப யாத்திரையாக போய் 4 மாவட்டங்களையும் சந்தித்து வந்தோம். என்னுடைய ஒரு பெரிய சந்தோஷம், உண்மையாகவே இப்படிப்பட்ட ஜெப யாத்திரை போகும் பொழுது நம்ம நார்மலாக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் போன உடனே அந்த மாவட்டத்தினுடைய காரியங்கள், அந்த மாவட்டத்தில் என்ன விஷயம், இதெல்லாம் நாங்கள் ரியலைஸ் பண்ணி பேசி அங்குள்ள தேவ ஊழியர்களோடு கலந்து ஆலோசித்து இந்த காரியங்களை செஞ்சோம். இதற்காக என் கூட ஒத்துழைப்பு தந்த, எங்கள் கூட வந்த எல்லா தேவ மனிதர்களுக்கும், போதகர்களுக்கும், குறிப்பாக தேவ ஊழியர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள்.
எல்லாருமே ஆண்டவர் இந்த மண்டலத்தில் வந்த பிறகு எங்களுக்கு கிடைச்ச சொந்தங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணத்தில் ரொம்ப ஹைலைட் வந்து ஒரு குட்டி பிள்ளை எங்களோடு கூட வந்தது. பெரிய சந்தோஷம். ஏன்னா இது மாதிரிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சா கூட நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு நாள் முழுவதிலையும் எங்களுடைய ஜெப நேரத்தில் அந்த குழந்தை எங்களோடு கூட இருந்தது பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்னென்னா, நிறைய பேர் உங்கள்கிட்ட இந்த நோட்டீஸை பார்த்த உடனே கேட்குறாங்க, இந்த மாதிரி இதில் 700 ருபீஸ் போட்டிருக்கீங்களே, அது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்? இல்லை, ஹெவன் டிவிக்கு யாராவது நீங்கள் 700 ரூபா பே பண்ணணும், நான் வந்து என்னுடைய வருட சந்தாவை நான் அன்னைக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல அங்கே வந்த உடனே என்ன செஞ்சிடணும், நீங்கள் அதை கட்டிடணும். அதை காணிக்கையில் போட்டுறக்கூடாது. அந்த தரிசன காணிக்கை, தரிசன விதைகள் வந்து தனி. இது வந்து நீங்கள் வந்து இந்த வருடத்திற்கான என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய பங்கு அப்படி நீங்கள் கொண்டு கொடுக்கும் பொழுது உங்களை வந்து தனியாக அதுக்கு ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. ஆன் ஸ்பாட்லேயே ரசீது கொடுத்துருவாங்க. அதே போல் டிஓஎஸ் தேவ ஊழியர்கள் சங்கமத்தில் நீங்கள் இணைய விரும்புகிறவங்களும் அந்த விவரங்களை படித்து பார்த்துட்டு அதற்குரிய நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசி உங்களுடைய எல்லா தெளிவுகளையும் எடுத்த பிறகு நீங்கள் வந்து அதில் சேர்ந்து கொள்ளலாம். அதுவும் 700 ரூபா தான். அதே மாதிரி தான் இன்னொன்று டிபிஎஃப் அப்படிங்கிறது டார்ச் பேரர்ஸ் ஃபோரம். இந்த ஃபோரம் வந்து தீபம் ஏற்றுபவர் முன்னேற்றம், அந்த ஒரு மன்றம். அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் அதில் படிச்சிருப்பீங்க. அதுக்கும் 1 இயருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 700 ரூபா தான். நீங்கள் வந்து அதை இது என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் அதை ஒன்றுமே முதல்ல வந்த உடனே நீங்கள் அந்த செப்டம்பர் 14 வந்து உள்ள என்ட்ராகும் முன்னாடியே நீங்கள் அதை பே பண்ணி நீங்கள் அதை ரெசிப்ட் வாங்கிவிடுங்க. ஏன்னா நான் இங்கே போட்டுட்டேன் அங்கே போட்டுட்டேன் நீங்கள் சொல்லும் பொழுது அது கையில் வராது. ஏன் வராது அப்படின்னா, அந்த முழு காணிக்கைகளும் அப்படியே நேபாளத்தில் உள்ள குழந்தைகளுடைய காரியத்துக்கு அது போகும். ஏன்னா எங்களுக்கு அந்த பேக் டு ஸ்கூல் அதை தான் நாங்கள் அன்றைக்கி ஹைலைட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த பேக் டு ஸ்கூலுக்கு நீங்கள் அந்த நாளில் சிறப்பு காணிக்கை எடுப்பாங்க. ஸோ என் அன்பு தேவ பிள்ளைகள், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்க. தரிசன உயிர்மீட்சி என்பது ஒரு தேசத்துக்கு மட்டுமல்ல, இந்த முறை கர்த்தருடைய வார்த்தை, தேவன் உங்களோடு இடைபெறக்கூடிய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். எனவே அன்பு தேவ பிள்ளைகள், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டத்திலும் உள்ள தேவ பிள்ளைகள் குடும்பமாய் வாருங்கள். அன்றைக்கி அரசு விடுமுறை நாள். எல்லாரும் நீங்கள் ஃபேமிலியாக வாங்க. நாங்கள் 700 பேரை எதிர்பார்க்கிறோம். 700 பேருக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன தகவல் வேணாலும் உடனே அந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டுடலாம். உடனே நீங்கள் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு நீங்கள் விசாரித்து எங்களுக்கு அந்த பதில்களை தாங்க. உடனுக்குடன் உங்களுக்கான பதில்கள் கொடுக்கப்படும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போது உங்கள் இருதயத்தில் இந்த நல்ல ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளணும், இந்த தரிசன கூடுகையில் வரணுங்கிற அந்த ஒரு பாரம், ஒரு எண்ணம், ஒரு ஆசை உங்களுக்குள்ளே வந்திருப்பதற்காக நன்றி. இந்த நோட்டீஸினுடைய பின்புறத்தில் எதுக்காக இந்த 700 ரூபா போட்டிருக்கிறாங்க, அது பதிவு கட்டணமானு ஒரு சிலர் கேட்டதுனால தான் சொன்னது. இவ்வளோ விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த வேலூரில் செப்டம்பர் 14 நடக்கக்கூடிய இந்த தரிசன உயிர்மீட்சி கூடுகை முற்றிலும் இலவசம், என்ட்ரி ஃப்ரீ, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இந்த பின்புறத்தில் நோட்டீஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வரும்பொழுது அங்கே வந்த உடனே முதல்ல நீங்கள் உங்களுக்கான ஆயத்த பணிகளை செய்து நேபாள் முறைப்படி உங்களை அங்கே கனம் பண்ணுவாங்க. சில காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு உள்ளே வந்து நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான ஒரு குளறுபடியும் இல்லாமல் இருக்கும். அதற்காகத்தான் இவ்வளோ கிளாரிட்டி கொடுத்துருக்குறேன். தொடர்ந்து ஜபிங்க. இன்னும் ஆயத்த ஜபம் உண்டு. நம்ம வேலூர் அந்த சிஎஸ்ஐ சென்ட்ரல் சபை அதில் அது நடக்கக்கூடிய இடம் உள்ளால் இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் அரங்கத்தில் வச்சு தான் அந்த கூட்டம் நடக்குது. ஸோ அந்த மதிய உணவுக்கான வசதிகளும் அங்கே எல்லா வசதிகளையும் அவர்கள் செய்து தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமல்ல, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி உங்கள் எல்லாரையும் ரிசீவ் பண்ணுவதற்காய் வேலூர் சிஎஸ்ஐ மத்திய சபையின் முன்புற வாசலில் உங்களுக்காக உங்கள் வருகையை அவளோடு காத்திருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ.